ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா எங்கள் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ளே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்கங்க. ஸோ எங்கள் பாப்பாவோட யூனிஃபார்ம் வந்து இதுதான். ஸோ எங்கள் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டே போகிறதுனால நம்ம வந்து ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கேக் வந்து கட் பண்ண போகிறோங்க. எங்கள் பாப்பா ப்ளே ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டே போகிறதுனால கேக் வெட்டி அதை வந்து கொண்டாடிட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொண்டு விட போகிறோம் பாப்பாவை. பாப்பா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஹன்சி ஸ்கூல் போகலாமா? ஹன்சி ஸ்கூல் போகலாமா? ப்ளே ஸ்கூல் போகலாமா? போகலாம். ப்ளே ஸ்கூலுக்கு போகிறீங்க நீங்கள்? ஐ ஜாலி 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 ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஹன்சிகா பாப்பாவை இப்போ நம்ம வந்து கேக் கட் பண்ண வச்சுட்டு நம்ம வந்து ஸ்கூலில் கொண்டு விட போகிறோம். நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்கள் ஹன்சிகா பாப்பாவுக்கு நல்ல சாமி கும்பிட்டாச்சு. சாமியோட அருள் எப்போவுமே எங்கள் ஹன்சிகா பாப்பாவுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கேக் வெட்டிட்டு ஸ்கூலில் போய் நம்ம பாப்பாவை கொண்டு விட்டுட்டு வர போகிறோம். ஹன்சிகா அந்த பாரு, ஹன்சிகா அங்கே பாருமா, ஹன்சிகா அங்கே பாரு, ஹன்சிகா அங்கே பாரு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ஹன்சிகா பாப்பா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஹன்சிகா பாப்பா ஃபர்ஸ்ட் டே ப்ளே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட யூனிஃபார்ம் இதுதான். ஹன்சி போகலாமா? கேக் கட் பண்ணலாமா? ப்ளே ஸ்கூலில் போய் ஜாலியாக இருக்கணும்னா ஜாலியாக விளையாடணும். டேடிக்கு கிஸ் கொடுங்க. ஹன்சிகாவுக்கு ஷூ போடுங்க. ஹன்சிகா பாப்பாவுக்கு ஷூ போட்டாச்சு. ஷூ போட போகிறேன் பாப்பாவுக்கு ஷூ. ஓகே, தங்க பிள்ளையா, தங்க பிள்ளை முத்தம் கொடுங்க எனக்கு. ஹன்சி ஸ்கூல் போகலாமாம்மா? போகலாம். ஐ ஜாலியாக இருக்கா ஹன்சி. ஸ்கூல் போகலாமா? ஜாலியாக இருக்கா ஹன்சி. ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க உனக்கு. ஜாலியாக இருக்கும். ஹன்சிகா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ இதே ஜாலியோட எங்கள் ஹன்சிகா பாப்பா வந்து எந்த சேட்டையும் பண்ணாமல் அழுகாமல் எங்கள் பாப்பா இருக்கணும். ஸ்கூலுக்கு போகிறோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். ஹன்சி ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்க, ப்ளே ஸ்கூலுக்கு. இருங்க நான் மம்மி எடுத்தார் இதான் எடுத்துருவாங்க. கம்மி. ஹன்சிகா அங்கே பாருமா. ஹன்சிகா ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சொல்லணும். ஹன்சிகா பாப்பாவுக்கு ஸ்கூலு ஃபர்ஸ்ட் டே. ஹன்சிகா அந்த சரியா? வெட்டு நீ சாப்பிட. இருக்கா இன்னொரா? தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு தானிடவா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா.
சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப் பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன். தேவமகள் தொங்குயிலே சில தெய்வங்கள் தொங்குகின்ற அழகை கண்டேன். சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன். மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசை இல்லாத மகன் என்று சொன்னேன். பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டேன். வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா. மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா. பிள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன். தேவமகள் தொங்குயிலே சில தெய்வங்கள் தொங்குகின்ற அழகை கண்டேன். சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன். மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசை இல்லாத மகன் என்று சொன்னேன். பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டேன். வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவே வா. ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சிங்க. மனசே இல்லை. ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டே இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவள் ரொம்ப அழுகிற சவுண்டு கேட்டுச்சு எங்களுக்கு. ஆனால் நாங்கள் திருப்பியும் அதை வீடியோஸ் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாயிரும். திருப்பியும் நாங்கள் அவளை வந்து அந்த ப்ளே ஸ்கூலில் இருக்கும்போது வீடியோ எடுத்தால் எங்களை பார்த்து இன்னும் அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டோம். ஆனால் வெளியில் நின்றுட்டே இருந்த அவங்களோட அழுக சவுண்டு வந்து எங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது.
ஆக்சுவலாக எங்கள் பாப்பா எப்படின்னா காரை விட்டு இறங்குனதுமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக பேக்கெல்லாம் வாங்கி சூப்பராக ஜாலியாக இறங்குனாங்க. அதை இறங்கி 2 ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது அந்த மிக்கி மவுஸ் பொம்மை இருக்குது இல்லையா, அந்த வெல்கம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் இல்லை, அதனால் வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த மிக்கி மவுஸ் பொம்மை வந்து அதில் நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பொம்மையை பார்த்து எங்கள் பாப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பயந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கூல் என்ட்ரி ஆகும்போது அவங்க வந்து பின்னாடி வந்துட்டாங்க. அந்த பொம்மையை பார்த்ததுமே எங்கள் பாப்பா வந்து பயந்துட்டு ஸ்கூலுக்கு உள்ளே போகவே மாட்டேன்ட்டாங்க. அதனால் எங்கள் மிஸ்ஸு வந்து ரொம்ப கேரிங்காக அவங்கள வந்து அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. பாப்பாவை அழகாக இடுப்பில் வச்சு எங்கள் பாப்பாவை வந்து ரொம்ப கேர் பண்ணி உள்ளே வந்து தூக்கிட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப அழுதாங்க, நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு அப்படிங்கிறதுனால மிஸ்ஸு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல்னால நீங்கள் வந்து 11:30க்கு 12 o'clockலாம் நீங்கள் வந்து கூப்பிட வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படா எனக்கு வந்து 11:30 ஆகும்னு இருக்குங்க. அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. அவங்க எங்கே எப்படி இருக்காங்களோ, அழுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம 11:30க்கு பாப்பாவை கூப்பிட போகும்போது திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குதுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் பாப்பா இல்லாமல் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறோம். அந்த ஃபீல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லாவே இல்லை. எங்கள் பாப்பா இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நல்லாவே இல்லை, வீடே ஒரு மாதிரி வெறிச்சின்னு இருக்குது, நல்லாவே இல்லை. ஸோ 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பாப்பா வந்து ரிட்டன் கூப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோங்க. அடுத்த தெரு தான், எங்கள் வீட்டிலேருந்து அடுத்த தெரு தாங்க எங்கள் பாப்பா ஸ்கூலு. பட் இருந்தாலும் நம்ம போய் பார்க்கறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். வெள்ளை நிலா பள்ளி செல்ல அவள் பையோடு என் இதயம் துடி